ஒருத்தருக்கு உதவுறதுங்கிறது ஒரு அற்புதமான குணம். கண்டிப்பா அது அவர்கிட்ட இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. வர முடியாது. யாரோ பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பாடாவதி வண்டி வாங்கி கொடுத்துட்டாருங்கிறதெல்லாம் தாண்டி ம். அதற்குள் ஒரு ஹியூமானிட்டி இருக்குது. நான் கண்டிப்பா. அதைத்தான் பார்க்குறேன். ம். ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு இப்போ வெறும் உடம்போட குளிரில் ஒருத்தன் படுத்திருக்கான். ம். நீங்கள் ஒரு கிழிஞ்ச சட்டையை கொடுங்களேன். ம். அது அவனுக்கு அவன் பார்வையிலேருந்து அதை பார்க்கணும். பயனாளிகள் பார்வையிலேருந்து தான் எப்போவுமே பார்க்கணும். இப்போ நான் கூட ஒரு படத்தில் விஜய் இலவசங்களெல்லாம் எடுத்து போட்டு ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுவார், முருகதாஸ் படத்தில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மாளிகையிலேருந்து பார்க்குறீங்க, ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ தூக்கி ரோட்டில் போடுறத மாளிகையிலேருந்து பார்க்குறீங்க. ஆனால் அந்த பயனாளிகள் பார்வையிலேருந்து பாருங்கள். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் கிரைண்டர் இருக்கும், ஒரு மிக்சி இருக்கும். கிராமத்தில் ஒரு ஏழை தாய் அதை ஏக்கத்தோடு பார்த்துட்டு வந்திருப்பா. ஆனால் நீ ஏன் ஏக்கத்தோடு பார்க்குற? உன் வீட்லேயும் அது இருக்குன்னு கொடுத்தது தான் இந்த திராவிட அரசுகள், 2 அரசுமே. அப்போ இலவசங்களையே அலட்சியப்படுத்தாதீங்க, கேவலமாக பார்க்காதீங்க. அது பயன்படுத்துகிறவன் பார்த்தா ஓகே. அப்படி யாருமே இங்கே பார்க்கல.